எஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கணும். இப்போ பாருங்கள் பிரதர்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு மிக்ஸ்டு வேக்கன்சிஸ். இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் லாயர்ஸ் கம் மேன் பவர் வச்சுருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணோன்னா அவங்க ஆட்களை இறக்கி அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் இவங்ககிட்ட எல்லா வேக்கன்சியும் இருக்குது. ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் விரும்பி போகக்கூடிய நாடு. சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே இல்லை. மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள். அதனால் அங்கே தான் போகிற விரும்புவாங்க. யூஎஸ்ஏ போனோம், இல்லைன்னா ஆஸ்திரேலியா தான் போகணும். இதுதான் டாப்பு. முன்னாடி யூஎஸ்ஏ, அப்புறம் கனடா, ஆஸ்திரேலியா. கனடாலாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன வேக்கன்சி இருக்குன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், டிரைவர் எல்லாமே ஆல் இன் ஆல் இதில் இருக்குது. எங்கே நிறைய கேட்டிருக்காங்கன்னா இவ்வளோ போகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஆள், ஒரு டிரைவர் ஒரு ஆள், 2 ஆள், சேல்ஸ் ஏரியில் 2 பேர், ஒரு ஆள், பேக்கிங்கில் ஒரு 5 பேர், சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு ஆள், இப்படி கிடைச்சாலே போதும். ஓகே, நம்ம கொடுக்குறோம். பெர்மிட் அடித்து பத்திரமா இறங்கி வேலை பார்க்குறாங்க. 3 to 4 months ஆகுது ப்ராசஸ். எம்ப்ளாய்மெண்ட் அடித்து தான் பக்காவாக போகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வரும். ஓகே, லேபர் கேட்டகரி எடுத்துட்டு மற்றபடி கொஞ்சம் மற்ற கேட்டகரிக்கெலாம் வீடியோ காலில் பண்ணுறாங்க, பண்ணிட்டு பண்ணலாம். சேலரி இங்கே வந்து டாலர் கணக்கில் இருக்குது. இது நியூசிலாந்து டாலர், ஆஸ்திரேலியன் டாலர். ஓகே, அது எவ்வளோன்னு பார்த்துங்க. சேலரி பரவாயில்ல. சாதாரணமாகவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் உண்டு, அங்கே 2-3 உண்டு. பட் இப்படியும் பார்ப்போம். ஆஸ்திரேலியா போகிறவங்க இதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 7 lakhs ஆகுதுங்க. 7 lakhs ஆகுது, பரவாயில்ல. ஓகே, ஸோ எங்களுக்கே 5.5 வருது. டிக்கெட்லாம் போட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணால் 7 lakhs வச்சுருக்கோம் ரேட்டு. ஓகே, மார்க்கெட்டில் 10 ரூபா 12 ரூபா கொடுத்து போகிறவங்களும் இருக்காங்க. அதுவும் விசிட் விசாவில், விசாவில் ஏற்றுறாங்க. இல்லைனா ட்ராப்பிங்கில் பண்ணுறாங்க. இல்லைனா டிரான்ஸ்ட் விசா அடித்து அந்த நாட்டுக்கு விசா போட்டு இந்த நாட்டில் இறக்கி உள்ளே தள்ளி விட்றாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே போய் லாயருக்கு செலவு பண்ணி லீகல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்களால் உள்ளே எடுக்க முடியல, நீங்கள் ஏதாவது ஒரு இதில் உள்ளே இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு 7 ரூபாயில் நாங்கள் தரோம். ஓகே, இதுக்கு டாக்குமெண்ட் அனுப்புங்க. இது பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படின்னு நான் பிறகு சொல்கிறோம். ஏன்னா முதல்ல நல்லபடியாக நடக்கணும். ஓகேவா? இதுக்கு செலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆஃபர் கன்ஃபர்மேஷன் தர்றாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு தான் பெர்மிட்டுக்கு போகும். அந்த டைமில் தான் உங்களுக்கு இதில் ப்ராசஸ் ஆகுதா இல்லையா, பாஸ்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அது வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட் கொடுத்து அப்ரூவல் வாங்கி எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஆஸ்திரேலியா போகக்கூடிய இந்த நபர்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வேக்கன்சி ரொம்ப பாருங்கள். ஏன்னா நான் பட்ஜெட் எல்லாமே சொல்லிடுறேன். எதுக்குண்ணா தேவையில்லாமல் போட்டு நீங்கள் 10 டெலிஃபோன் பண்ணோம், என்னாலையும் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா நானும் பிஸியாக தான் இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வீடியோஸ் பண்ணுறோம், பகலில் பேசுகிறோம், மற்ற ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ட்ராவலில் இருப்போம். சிலவங்களுக்கு தேவைப்படும் போது தான் என்னால் பேச முடியும், என்னால் டைம். இல்லைனா வாய்ஸ் போட்டிங்கன்னா எப்போவுமே நான் பேசிடுவேன். இன்றைக்கி இல்லைனாலும் 2 நாள் கழிச்சாது. புரியுதா? நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஷேரில் உட்காந்துட்டு வேலையே பண்ண முடியாது. ஃபுல்லாக ட்ராவல், அங்கே போகணும், இங்கே வரணும், அவங்கள ஏற்றி விடணும், அப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேங்க்யூ. இது என்னுடைய ரெக்வஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.